Question number 3. If x plus a into x plus b into x plus c equal to x cube plus 14x square plus 59x plus 70, find the value of னு சொல்லியிருக்கான். So x plus a into x plus b plus x plus into x plus c equal to x cube plus 14x square plus 59x plus 70 எனில் கீழ்காண்பனவற்றின் மதிப்பு காண்கன்னு சொல்லியிருக்கான். சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை a plus b plus c ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஸோ இது பார்க்கவே நமக்கு எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, இந்த ஃபார்முலா எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி இந்த ஃபார்மேட்டில் இருக்கா. ஸோ இது ஈக்குவேஷன் ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன். செகண்டு அவங்க கொஸ்டினில் கொடுத்துருந்தது அப்படியே நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதையும் நான் ஃபஸ்ட்டையும் செகண்டையும் நான் கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணும்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இந்த இடத்துக்கு பதிலாக இங்கே என்ன வேல்யூ இருக்குது, 14 இருக்குது. ஸோ 14. இங்கே ஏபிசி ப்ளஸ் சி அதுக்கு பதிலாக எக்ஸ். ஸோ அதுக்கு பதிலாக இந்த ஹோலுக்கு பதிலாக என்ன வேல்யூ இருக்குது, 59 இருக்குது. ஸோ இந்த ஹோலுக்கு பதிலாக ஸோ இதுக்குரிய வேல்யூ இது தான். ஸோ கம்பேர் பண்ணதில் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ என்னென்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு, 14 தெரிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஃபைன் பண்ண சொல்லியிருக்குது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ தானே. ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 14 அப்படிங்கிறத நான் ஃபைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, 1/a ப்ளஸ் 1/b ப்ளஸ் 1/c அதோட வேல்யூ என்னன்னு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போவும் இதே 1 2வையும் நான் கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணும்போது 1/a ப்ளஸ் 1/b ப்ளஸ் 1/c. ஸோ பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பேஸை வந்து நான் ஃபஸ்ட்டு ஈக்குவல் பண்ணணும். ஈக்குவல் பண்ணால் என்ன கிடைக்கும், இங்கே வந்து பிசியால் நான் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே ஏ இருக்குது. ஸோ ரிமைனிங் பிசியால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து மேலே கீழே பிசியால் மல்டிப்ளை பண்ணால் ஏபிசி கிடைக்குமா. இங்கே வந்து ஏவையாலையும் சியாலையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஏசி கிடைக்கும். இங்கே வந்து ஏபியால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும், ஏபிசி கிடைக்கும். மேலே என்ன கிடைக்கும், பிசி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் ஏபின்னு கிடைக்கும். ஸோ பிசி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் ஏபியோட வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியும், 59 தெரியும். ஸோ ஏபிசியோட வேல்யூ என்னன்னு தெரியும், 17 தெரியும். ஸோ 59 டிவைடட் பை 70. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா. நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷன் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். ஸோ இது எப்படி இருக்குது, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. இந்த ஃபார்முலாவில் நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இது ஃபார்முலா தான். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் சி ஸ்கொயர்டு அதுக்குரிய ஃபார்முலா தான் இது. ஓகேங்களா. இதில் எனக்கு இதைத்தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதைத்தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அவங்க ஃபைன் பண்ண சொல்லியிருக்கிறது என்ன, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். அதை இந்த பக்கம் வச்சுட்டு ரிமைனிங் எல்லா வேல்யூஸும் நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்படி கொண்டு வந்தால் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் 2bc மைனஸ் 2caன்னு கிடைக்குமா. ஸோ அதை எழுதியிருக்கேன் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். இதுதான் நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது. அதை இந்த பக்கம் வச்சுட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம். சிம்பிள். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஸ்கொயர்டு மைனஸ் இதிலிருந்து காமனாக 2 வெளில எடுக்கிறோம், மைனஸ் 2 வெளில எடுக்கிறோம். ஸோ மைனஸ் 2 வெளில எடுத்தோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும், ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏன்னு இருக்குமா. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ எனக்கு 14 தெரியும். ஸோ 14 ஸ்கொயர். இந்த டேட்டா எங்கேருந்து எடுக்கிற, கொஸ்டினில் அவங்க கொடுத்துருந்தாங்கல்ல அதுலேருந்து எடுக்கிறேன். ஈக்குவேஷன் 2லேருந்து நான் இந்த டேட்டாவை எடுக்கிறேன். ஸோ 14 ஸ்கொயர் மைனஸ் 2 ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏவோட வேல்யூ 59 கொடுத்துருந்தாங்க. ஸோ 59. ஸோ இதே மல்டிப்ளை பண்ணால் 118. இதை ஸ்கொயர் பண்ணால் 196 கிடைக்கும். ஸோ 196 மைனஸ் 118 ரெண்டே மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 78 கிடைக்கும். ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் அதோட வேல்யூ என்ன, 78. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் ஏ டிவைடட் பை பிசி ப்ளஸ் பி டிவைடட் பை ஏசி ப்ளஸ் சி டிவைடட் பை ஏபி. இதுக்குரிய சொல்யூஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ டிவைடட் பை பிசி ப்ளஸ் பி டிவைடட் பை கொஸ்டினில் கொடுத்துருக்க அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ என்னை வந்து பேஸை ஈக்குவல் பண்ணணும். ப்ரீவியஸாக என்ன பண்ணோமோ அதே தான், பேஸை ஈக்குவல் பண்ணணும். இங்கே எக்ஸ்ட்ரா இருக்க வேண்டியதுன்னு ஆட் பண்ண வேண்டியதுன்னு ஏ. ஸோ ஏயால் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே பியால் மேலே, இங்கே சியால். ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், ஏபிசி வந்துடும். இங்கே ஏ ஸ்கொயர்னு வரும், இங்கே பி ஸ்கொயர்னு வருது, இங்கே சி ஸ்கொயர்னு வரும். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை ஏபிசி. ஸோ எனக்கு இந்த வேல்யூ என்னன்னு தெரியும், ஃப்ரம் செகண்ட் அதிலிருந்து
எனக்கு இந்த a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயரோட வேல்யூ 78ன்னு தெரியும். 78 டிவைடட் பை ஏபிசியோட வேல்யூ 17 தெரியும். ஸோ அதுதான் நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன? 78 டிவைடட் பை 70. இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன். புரிஞ்சுதுங்களா?